வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தீர்த்தமலையில உள்ள தீர்த்தகிரீஸ்வரர பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அனுமான் தீர்த்தத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில அமைந்துள்ளதுதாங்க தீர்த்தகிரீஸ்வரர் மலை. இந்த மலைக்கு தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். வாங்க போலாம். மலை அடிவாரத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோங்க. நாங்களும் அப்படியே கார்லாம் பார்க்கிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில சொன்னாங்க, "குரங்கு நெறைய இருக்கும். நீங்க பொரிக்கடலாம் வாங்கிட்டு போங்கன்னு" சொன்னாங்க. நாங்களும் ஒரு பாக்கெட் வரிக்கிய வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்க மட்டும் தான் வந்திருக்குன்னு பார்த்தா, இங்க பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த தீர்த்தகிரீஸ்வரர் மலையில வந்து 18 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க 5 வகையான தீர்த்தமும் வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வியப்புடன் கிளம்பிட்டோங்க. இங்க இருக்கிற உள்ள படிகள் எல்லாம் படிக்கட்டு மாரி இல்லாம கொஞ்சம் ஃப்ளாட்டாவும் இருந்துச்சுங்க. நாங்களும் கொஞ்சம் ஈஸியா ஏறுறதுக்கு கம்பி வேலிலாம் குடுத்துருந்தாங்க. நாங்களும் கம்பியெல்லாம் புடிச்சு அப்படி இப்படின்னு ஏற ஆரம்பிச்சுட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் கால்லாம் வலி எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மலையில வெள்ளிக்கிணறு, மலைக்கோட்டைன்னு சொல்லிட்டு நெறைய பிரமிப்பூட்டும் வகையில நெறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்கு பயப்படுவீங்கன்னு தெரியுது. ஆனா இந்த குரங்குக்கு நீங்க பயந்தே ஆகணும். நெறைய குரங்குகள் இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிஸ்கட் எல்லாம் நீங்க வரும்போது வாங்கிட்டே வந்துருங்க. ஃபைனலா நானும் தீர்த்தகிரீஸ்வரர் மலைக்கோயில வந்து ரீச் ஆகிட்டேங்க. இந்த கோயில்லயும் பார்த்தீங்கன்னா, மொபைல் அலோ கிடையாது. நான் வெளிய இருக்கிற எல்லா தீர்த்தமும் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். நாங்க போம்போது கோயில்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கங்க. அப்புறம் அப்படியே கிளம்பி போயிட்டோம் நாங்க உள்ள. உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, 5 வகையான தீர்த்தம் சொன்னாங்க இல்லையா? ஸோ 5 வகையான தீர்த்தத்துல பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா கூட்டமா இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, இங்க தாங்க தீர்த்தம் வந்துட்டு இருந்துச்சு. இது எங்கேருந்து வருதுன்னுலாம் தெரியல. ஆனா தீர்த்தம் மட்டும் வந்துட்டே இருந்துச்சுங்க. இங்க ஒருத்தர் தீர்த்தம் புடிச்சு குடுத்துட்டே இருந்தாரு எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கடா கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தாங்க ராமர் தீர்த்தம் மேலருந்து வந்துட்டு இருக்கு. எல்லாருமே தீர்த்தத்துக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்க தீர்த்தம் புடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் குமர தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சுங்க. குமர தீர்த்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கௌரி தீர்த்தம் இருந்துச்சு. அப்படியே கௌரி தீர்த்தத்திலேயே ஒரு தீர்த்தத்த புடிச்சுட்டு, சாமி கும்பிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களும் தீர்த்தமலை வந்தீங்கன்னா, தீர்த்தகிரீஸ்வர வந்து கண்டிப்பா வழிபட்டுட்டு போங்க. நீங்களும் அரூர் வந்தீங்கன்னா, மறக்காம தீர்த்தமலை விசிட் பண்ணுங்க.